அண்ணன் திரு வைகோ அவர்கள் சிறு வயதில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல திருப்பி அதை ஏன் சொல்லனா, இதெல்லாம் என்னோட அனுபவம். எனக்கு அந்த பேசி அந்த எழுதி படிக்க தெரியாது. அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது நாங்க எல்லாத்தோடைய பேச்சையும் போய் ரோட்ல கேட்போம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீவு திடல்ல பேசிட்டு இருப்பாரு. அப்ப பீச்ல எல்லாம் பேச அலோவ் பண்ணுவாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்ப ஒவ்வொரு பேச்சையா பார்த்துட்டு இருப்போம். 2009 தேர்தல் ஆகட்டும், இது மாதிரி பேச்சுகள் பேசிட்டு இருப்போம். பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதியோடைய பேச்சை பார்த்துட்டு இருப்போம். அதற்கப்புறம் நாங்க அதிகமா போறது பாத்தீங்கன்னா திரு அண்ணன் வைகோ அவர்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சுக்கள். எங்கெல்லாம் இவங்க பேசுறாங்களோ நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க பேசும்போது போயிடுவோம். இப்பொழுதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பொடவுல கைது செய்துட்டு அவர் வெளியே வராரு, மெரினா பீச் கிட்ட பேசுறாரு. நீங்க கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா நான் சொல்றது? மெரினா பீச்சில் பேசுறோம். ஒரே கூட்டம். அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே அவருடைய பாணியில ஸ்பீடா நடந்துட்டு அப்படி நின்று பேசுறாரு. ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டம் அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே தூரமா நின்று பாக்குறோம். அதுல என் கூட இருந்த ஒரு பையன் சொல்றாரு, அவர் கண்ணை பார் எப்படி இருக்கு பாத்தியா, அரெஸ்ட் ஆகி வெளியே வந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு இளைஞர் கூட்டம் என் கூட இருக்கும் போதெல்லாம் நான் எப்பயுமே பேசுறத நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப அந்த மாதிரி அவருடைய பேச்சுகளை ரோட்ல நின்று கேட்டு, அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை ரோட்ல நின்று கேட்டு, கலைஞர் அவர்களுடைய பேச்சை தூரமா நின்று பார்த்து வளர்ந்து 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 இன்னைக்கு அவர் முன்னாடியே நின்று பேசக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. ஒரு மாணவனாக, அமைச்சராகவோ அரசியல்வாதியோ எம்எல்ஏவோ, இன்னும் அமைச்சரான ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை. சோ அந்த உணர்வு தான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு இருக்கும்.